ஒருவர் வித்திரை தொழுதுட்டார், அவரு இப்ப திரும்ப நடுநிசையில எழுப்புறாரு, தொலைலுமா? ஏன்னா வித்திரு தானே கடைசி தொழுக, அப்ப தொலைலுமான தொலைலும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பிறகும் 2 ரக்காத் தொழுதா ஹதீஸ்ல வருது. அது பயானுல் ஜவாஸ், அதாவது அனுமதி என்பதை காட்டுவதற்கு தொழுதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பிறகும் தொழுதிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அது அனுமதி என்பதை காட்டுவதற்கு அப்படி சில செயற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அதே நேரம் அந்த 2 ரக்காத்து 3 ரக்காத் அந்த 2 4 ரக்காத் தொழுதுட்டு திரும்ப இன்னொரு வித்திர தொழுத கூடாது. ஏன்னா லா வித்ரானி ஃபீலைலா, ஒரு இரவுல 2 வித்திர என்பது கிடையாது. எனவே இதை தெளிவாக நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி தொழுகையாக வித்திர ஆக்கி கொள்ளுங்க, சிறந்தது. ரெண்டாவது, நீங்க கடைசி தொழுகையா வித்திர ஆக்கி கொள்ளுங்க. ரெண்டாவது, வித்திரு தொழுதுட்டு ஏதாவது கியாமுல் நீங்க தொழணுமாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா நீங்க தொழுது கொள்ளலாம். மூன்றாவது, 2 வித்திரு தொழுது விடக்கூடாது. கியாமுல் எத்தனை முடிக்கிறீங்களோ முடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன, நீங்க சுபஹ் தொழுகையை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம்.